எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்கள் எண்ணங்களால் வரக்கூடிய பல ஐடியாக்களை கையோடு கையாக அப்பப்போவே ஒரு பேப்பரில் எழுதி ஞாபகம் வச்சுக்கிட்டால் நல்லது. இது நீங்கள் எழுதுறதுக்குள்ளேயே கூட மறந்து போயிடும் சில பேருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழி, என்ன எண்ணங்கள் தோணுச்சோ, என்ன ஐடியா தோணுச்சோ, எண்ணங்கள் மூலமாக என்ன ஐடியா கிடைச்சதோ அதை வாயால் சொல்லிக்கிறது. வாயால் சொன்னால் காதில் விழும், காதால் பேசினா மனசில் ரிஜிஸ்டர் ஆகும், காதில் விழுந்தது ரிஜிஸ்டர் ஆகும். இதுதான் பாயிண்ட். இப்போது ஒரு முக்கியமான டாபிக் இன்றைக்கி. அரை வேக்காடு. தானும் புரிஞ்சிக்காது, மற்றவனையும் பண்ண விடாது, தானும் செய்யாது, மற்றவனையும் பண்ண விடாது. அரை வேக்காடு. இந்த அரை வேக்காடை பற்றி பேச போகிறேன் இன்றைக்கி. நம்ம ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கே மம்பு நம்ம சொல்வதோ நிச்சயமாக அவங்க யாரும் கேட்க போகிறது இல்லை. நாம் எதுக்கு சொல்லி நம்ம பேரை கெடுத்துப்பானே அப்படின்னு வாயை முடிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. இந்த புலம்பல் எல்லா இடத்துலையும் உண்டு. சரி, இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க, அங்கே அந்த மாதிரி விலகி போக முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாது. அங்கே நீங்கள் பேசி தான் தீரணும், வேறு வழியே கிடையாது. இங்கே உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, ஈகோ. ஒரு தனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க. இது எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய விஷயந்தான். இதில் வருத்தம் என்னென்னா, எப்போவுமே வாதத்திற்கு பிரதிவாதம் உண்டு, விதண்டாவாதத்துக்கு அது கிடையவே கிடையாதுங்க. அது யாராலையுமே சரிப்படுத்த முடியாது. தான் பிடிச்சது தான் முயலுக்கு 3 கால் அப்படின்னு பேசக்கூடிய பல பேர் இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் என்ன வாதம் பண்ணாலும் அது எடுபடாது. சரி, இது எப்படி, அதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது அதை முழுமையாக கேட்கறது கிடையாது. நடுவில் அவங்க உள்ளூரில் பூந்துருவாங்க, கேட்டுட்ருக்காங்க. தனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வேறு மனோபாவம் வேறு அவங்களுக்கு. இது தான் கொடுமை. எத்தனை முறை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொன்னீங்கனாலும் அவங்க புரிஞ்சிக்க தயாராக முடியும். அது பேர் ஆப்பாயில் மாதிரி. எதையும் தானும் வேகாது, நல்லாவும் இருக்காது, எல்லாம் ஆப்பாயில் தான். எதாவது நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி உலகத்தில். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. பழமொழி என்னென்னா, லிசன் அண்ட் நாட் ரியலி லைக் ஆல்சோ லேர்ன்டு அப்படின்னு. அதாவது நீங்கள் காது கொடுத்து கேட்கும்போது, மற்ற எதிராளி சொல்கிறத காது கொடுத்து கேட்கும்போது, அது நீங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் கூட வரும். அதே டயத்தில் நீங்கள் ஃபுல்லாக பொறுமையாக கேட்குறதுனால அவங்களும் எதிராளிகள் பேசுகிறவங்களும் மன விட்டு பேசுவாங்க. அந்த மனோபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா, அந்த அந்த கேட்குறவங்க பொறுமையாக இருந்தால் பல விஷயங்களை கற்றுக்க முடியுங்கிறத சொல்கிறேன் நான். இப்போது ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று நடக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே நீங்கள் பதில் சொல்லி தான் தீரணும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ நீங்கள் இதை எப்படி கையாளுறது தெரியாது. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, மீட்டிங் மாதிரி நடந்துன்னு வச்சிங்களேன். அந்த முதலாளி, அந்த ஹெட்டு யாரோ ஒருத்தர் ஒரு ஹெட்டாக இருப்பார், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுவார். அவருக்கே ஜால்ரா அடிக்கிற மாதிரி 4 பேர் சேர்ந்துக்கிட்டு இவனை கத்திகிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இந்த ஒரு ஆள் சொல்கிறாரு, அவர் ஒரு உண்மையான விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இன்னொரு விஷயம் செய்வாங்க. இந்த ஒரு சப்ஜெக்டை பேசணும்னா வேறு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போடுவாங்க. இந்த சப்ஜெக்டை பற்றியே பேச மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சப்ஜெக்டுக்கு பதிலாக இன்னொரு சப்ஜெக்டில் ஒரு கிடுக்கி வேலை போட்டு வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பமே வந்துடும். நீங்கள் ஒரு மனசில் நீங்கள் சொல்லணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதை தெளிவாக அந்த முதல்ல கேட்ட கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நில்லுங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த 2வது கேட்ட கேள்வி துணை கேள்வி, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது.
நீ முதல் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லுவேன். இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களுக்கு கோபம் வருது, என்ன பண்ணலாம்? பாருங்கள், 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று, அவங்களுக்கு எழுதலாம். எழுதுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அங்கேயே சொல்லிடலாம். சார், நான் ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு கோபம்தான் வருது, அதுவும் என் மேலே கோபம் வருது. நான் என் அனுபவத்தை வச்சு நான் பேசுகிறேன். நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னா நான் தவறுன்னு தான் சொல்லணும். நான் என்னை எப்படி பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். அப்படின்னா இதுக்கு அவங்களாலே பதில் சொல்ல முடியாது. யார் கேள்வி கேட்டாலும் அவங்களாலே பதில் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரே வழி இந்த கேள்வி தான். நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நீங்கள் எவ்வளவு டேட்டா கொடுத்தாலும் சரி, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ இது சொன்னாலும் அது கண்ணுக்கு முன்னால் ஒரு மாபெரும் திரை போட்டிருப்பாங்க. அந்த திரையை நீங்கள் விளக்கவே முடியாது. அவங்களே அடிபட்டு எங்கேயாவது ஓதப்பட்டு வந்தால் தான் உண்டு. ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டு உங்களுக்கு. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ எதிராளி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் பதில் சொல்லாமல் இருக்க பல காரணங்கள் இருக்கலாம். அது மேபி அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டராக கூட இருக்கலாம். அப்படின்னா அவர் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்கிறதை கேட்டுட்டு அவரை நான் யோசனை பண்ணுறேங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆர்கியூ பண்ணலாம், இல்லைன்னா உங்களை ஒதுக்கலாம். பட் உங்களை பொறுத்த மட்டும் ஒரு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போவுமே ஒன்று உண்டு. நான் சொல்ல வேண்டிய கடமையை நான் சொல்லிட்டேன். நான் செய்ய வேண்டிய கடமையை நான் பண்ணிட்டேன். அவங்கக்கிட்ட இன்னொரு வார்த்தையும் சொல்லிடலாம். நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரி பண்ணணும், செய்யணும் அப்படின்னா அப்போ நான் ஒரு உண்மையான ஆளாக இருக்க மாட்டேன் உங்களுக்கு. அதனால் என்னால் எக்காரணத்தை கொண்டும் உண்மைகளை தவிர வேறு எதுவும் பேச முடியாது. உங்களுக்கு ஃபேவரபுளாக பேச முடியும், அதுதான் செய்ய முடியும். அப்படி தெளிவாக வெரி கிளியராக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஆனால் உங்கள் கோபத்துக்கு நான் காரணம் இல்லை. என் கடமை சொல்கிறது, அவ்வளோதான். இவ்வளோ தான் பதில். உங்களை திருப்திப்படுத்துகிற வகையில் நான் பேசுகிறதுக்கு நான் ஆள் கிடையாது. என் தோன்றதை நான் சொல்ல தான் செய்வேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிற்காது, நாளைக்கு அவங்க அடிபட்டு வரும்போது இவர் சொன்னார் கரெக்டான, நீங்கள் சொன்னது கரெக்டான இருந்தது, அதனால் நிச்சயமாக அவர் சரியான அட்வைஸ் தான் கொடுத்தாரு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தான் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு அவங்களே அடிபட்டு வருவாங்க. இதில் ஓகே, அவங்களே அடிபட்டு வந்தால் தான் நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கணும். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். எப்போவுமே உங்கள் எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். முதல்ல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா இன்ஸ்பெக்டரோ இல்லை ஒரு ரைட்டரோ யார் கம்ப்ளைண்ட்டை கேட்குறாங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக கேட்பாங்க, பொறுமையாக கேட்பாங்க, முழுசாக கேட்டுருவாங்க. எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறத பூராத்தையும் அதில் எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்க முடியாது, நீங்கள் தான் எழுதி கொடுங்க, ஏன்னா உங்கள் பிரச்சனை நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது போலீஸ் ட்ரைனிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முழுவதுமாக கேட்க வேண்டும். கம்ப்ளைண்ட் சொல்ல வந்தவங்களை முழுவதுமாக, அதே மாதிரி அட்வைஸ் பண்ண வந்தவங்களை முழுவதுமாக கேட்கணும். வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு கூட கேட்கலாம், தப்பே இல்லை. இதை மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாக முடியும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் செய்யும் தவறுகளை மற்றவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறையும் மற்றவர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அவர்கள் செய்கிற தப்பையும் நீங்கள் தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், முழுசாக கேளுங்க. எதாக இருந்தாலும் ஒரு சாணக்கிய நீதி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான் இதோடு நிறைவு பண்ணுறேன் இந்த வார்த்தையை. சாணக்கிய நீதி என்ன சொன்ன? முட்டாள், மூடன், கொடூரன், அறிவற்றவன், ஆசிரியர், நண்பன், உறவுக்காரன், பணக்காரன், பிடிவாதம் பிடிப்பவன் இவர்களுடன் வாக்குவாதம் செய்வதால் பயனில்லை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு
உங்களில் பல பேர் இம்மாதிரி மக்களை பார்த்துருப்பீங்க. நீங்கள் பேசும்போது, கேட்கும்போது, பேசும்போதே சொல்லலாம். நீங்கள் முழுவதாக கேட்குறதா இருந்தால் நான் முழுசாக சொல்கிறேன், அரைக்குறையாக கேட்குறதா இருந்தால் நான் பேச தயாராக இல்லைன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி நான் மற்றவங்க சொன்னேன்னா முழுசாக சொல்லி முடி, நான் கேட்குறேன். இதில் இந்த சந்தேகம் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பல பிரச்சனைகள் உங்கள்கிட்ட வரக்கூடியது நிவர்த்தி ஆகிடும். ஆல் த பெஸ்ட். மீண்டும் சந்திப்போமா?